வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ ஏன் கண்டினியூஸா வீடியோ இல்லைன்னா குட் மார்னிங் பா. இதுதான் கடைக்கு வர லட்சணமாடா. லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங் சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க வேணா? சில ஒர்க்னால கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூஸா வீடியோ வரும். அது இல்லாம ஒரு இதுவும் இருக்கு. கடைசியில் நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதாவது இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை சேனல் தான் ஆரம்பிப்பேன்னு கேட்டீங்கன்னா எத்தனை ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் 3 சேனல் தான். இந்த சேனல் பிளாக் சேனல், அடுத்து இன்னொரு சேனல் தான் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று தான், அதாவது 21 தான் ஆரம்பித்தேன். அதாவது 21 ஜூலை 2020 அப்போ ஆரம்பிச்சிருக்கிறது. அது என்னன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக ஆரம்பிச்சது. ப்ரோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களே, எப்போ இருந்தாலும் சினிமா சாங்ஸ் தான் போட போறீங்க, காப்பிரைட் வராதா அப்படின்னு கேட்பீங்க. கன்ஃபார்ம் எல்லா பாட்டும் காப்பிரைட் விழுந்துட்டு தான் இருக்கு. ஒன்று ஆடியோக்கு விழுந்தது, இல்லை வீடியோக்கு விழுந்துருது. நான் என்னதான் வீடியோ கலர் கரெக்ஷன் பண்ணி போட்டாலும் விழுது, ஆடியோ என்னதான் பிச்சு சேஞ்ச் பண்ணாலும் சரியில்லை. அதாவது கைன்மாஸ்டரில் போட்டு ஈக்குவலைசர் பண்ணி மாற்றி போட்டாலும் எல்லாத்துக்கும் காப்பிரைட் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ், அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் வீடியோக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகவே ஆகாது. மேபி ஏதாச்சும் ஒரு பழைய பாட்டுக்கு வேணா காப்பிரைட் விடாமல் இருக்கலாம். இப்போ வர எல்லா பாட்டுக்கும் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் என்னதான் ஒரு 5 செகண்ட் கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை 2 செகண்ட் கட் பண்ணி போட்டாலும் காப்பிரைட் கன்ஃபார்ம் விழும். நான் அதான் செக் பண்ணி பார்த்துறேன். சில பேர் சொல்லுவாங்க இந்த 2 செகண்ட் கட் பண்ணுங்க காப்பிரைட் விழாது, 2 செகண்ட் கட் பண்ணி போடுங்க அப்படின்பாங்க. அதெல்லாம் போய் எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக காப்பிரைட் விழத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரி, நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன சொல்ல போறேன்னா, அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி 4Kல வைக்கிறது நான் சொல்ல போறேன். அதாவது 4Kல வந்து எப்படி எடிட் பண்றதுன்னு, அதாவது கைன்மாஸ்டர்லேயே சொல்லி தர போறேன், ஃபிலிமோரா ரெண்டுத்துலேயும் சொல்லி தர போறேன். நான் வந்து பர்சனல் டெவின்சிட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதில் வந்து அது மாதிரி வைக்க முடியாது. அது 16:9 ரேஷியோவில் மட்டும் தான் வைக்க முடியும். பட் ஃபிலிமோராலையும் கைன்மாஸ்டர்லையும் 9:16 ரேஷியோ சப்போர்ட் பண்ணும். ஸோ அது ரெண்டுத்துலேயும் நான் சொல்லி தர போறேன். இப்போ நான் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக நான் எடுக்க போறேன். பார்ட் 2 வீடியோ வந்துருச்சுன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்ட் 1 வீடியோன்னு சொல்லலாம். அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் விருப்பம் தான், பண்ணிட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து உங்கள் யூடியூப் சேனல் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராகிபிட்டட் தான். ஏன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தாலும் சரி, நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் எடிட் பண்ணி போடலாம். பட் வந்து என்னோட சேனல்லேருந்து எதுவும் எடுத்து போடாதீங்க, நான் அதே சொல்லிட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. சரி, ஓகே, நம்ம எப்படி அதை வைக்கிறத நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வாங்க. சரி நண்பர்களே, இப்போ நம்ம வந்து கைன்மாஸ்டர்ல எடிட் பண்ண போறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபிலிமோரா பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு கைன்மாஸ்டர் நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ நீங்க கைன்மாஸ்டருக்கு உள்ள போன உடனே உங்களுக்கு வந்து அந்த பிளஸ் சிம்பிளாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 9:16 தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு உள்ள போனே ஏதாச்சும் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த வீடியோ இருந்தாலும் சரி, உங்க 30 செகண்ட்ஸுக்கு, அதாவது எவ்வளவு நிமிஷம் இருந்தாலும் சரி, அது ஒரு 30 செகண்ட்ஸ் ட்ரிம் பண்ற அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை டைம் லைன்ல நீங்க இம்போர்ட் பண்ணிருங்க. ஓகேவா? அந்த இம்போர்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அந்த வீடியோ வந்து சின்னதா நடுவில் இருக்கும். ஸோ நீங்க அதை ஒரி பண்ண வேணாம், ஜஸ்ட் நம்ம சிம்பிளா மாத்திடலாம். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் எந்த இடத்துக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்க அப்படியே அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை எடுத்துருங்க. 30 செகண்ட்ஸ்க்கு வர்ற மாதிரி வச்சுட்டு, ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ண, அந்த டைம் லைன்ல இருக்க வீடியோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சைட்ல பாத்தீங்கன்னா ரொட்டேட் மிரரிங் இருக்கும். ஸோ அந்த ரொட்டேட் மிரரிங்ல கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேட் சிம்பிள் ரைட் சைடு கார்னர்ல இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ரொட்டேட் ஆகி ஃபுல் ஸ்கிரீனுக்கு வந்துடும். ஸோ நீங்க இதை வந்து இது பண்ணிக்கலாம். நீங்க மேல கீழே பிளாக் பார்ஸ் விழுந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் பார்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கலர் கரெக்ஷன் வேணுமோ, இல்லை ஆடியோ ஏதாச்சும் கரெக்ட் பண்ணுமோ இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிலிமோரால இன்னும் அட்வான்ஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோ நான் அதை சொல்றேன். ஸோ இதை பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, மேலே ஒரு சிம்பிளாட் இருக்கும், எக்ஸ்போர்ட் சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்க போனுக்கு எந்த ரெசல்யூஷன் சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க. 4K ஆச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம். 1080p 720 எதா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ 1080p வர சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தால் 1080p கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க கைன்மாஸ்டர் செட்டிங்ஸ் போய் 60 ஃப்ரேம்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. சில போன் ஆட்டோமேட்டிக் எனேபிள் இருக்கும். ஸோ 60 ஃப்ரேம்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ 60 ஃப்ரேம்ஸ் நீங்க கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும். பட் அதோட சைஸ் ரொம்ப பார்த்துக்கோங்க. 25 MBக்கு மேல தாண்டக்கூடாது. தாண்டிச்சு ஒரு 50 MBல நீங்க கீழே பிட்ரேட்டை இழுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோட சைஸ் 100 MBக்கெல்லாம் போயிடுச்சுன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ 8 MBக்குள்ள தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைக்க முடியும். அதனால பாத்துக்கோங்க. 25 MB வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது 17-15 குறைச்சிக்கும். ஸோ அவங்களும் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் பிடிச்சுமோ அவங்க எடுத்துக்கிட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 4K எக்ஸ்போர்ட் பண்ணி பழகுங்க. சரி, நம்ம அடுத்த ஃபிலிமோரா பத்தி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே, எப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க நம்பரே. இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து அடுத்ததான் வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பார்ட் 1 வந்து கைன்மாஸ்டர்லையும், பார்ட் 2 வந்து ஃபிலிமோராலையும் நீங்கள் பார்க்க போறீங்க. பார்ட் 2 வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸோ பாய்.